கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை அவருடைய கரத்திலே வைத்து பாதுகாத்து பராமரித்து புதிய மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்க கிருபை அளித்த அன்புக்காய் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி, இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் நாளிலும் கூட நாம் அவருடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஜீசஸ் த குரு. இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஆசிரியர். இந்த ஓய்வு நாளை கல்வி ஞாயிறாகவும் கூட நாம் அனுசரிக்கிறோம். செப்டம்பர் மாதம் 5ஆம் நாளானது சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. சிறந்த ஒரு ஆசிரியராக அவர் காணப்பட்டு, அதன் பின்பதாக அவர் இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக உயர்ந்த அந்த மேன்மையை ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியாக அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அனுசரிக்கிறோம். அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக காணப்பட்டு, அதன் பின்பதாக இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக அவர் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றார். கிறிஸ்தவர்களை குறித்து அவர் கூறும்பொழுது, கிறிஸ்டியன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் who making extraordinary claims என்று குறிப்பிடுகிறார். ஆம், கிறிஸ்தவர்கள் ஒரு மிக சிறந்த மனிதர்கள், மிக சிறந்த மக்கள், அவர்கள் மிக சிறந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்து அவர் தம்முடைய குறிப்பேட்டிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆம், கிறிஸ்தவத்தையும் மருத்துவத்தையும், கிறிஸ்தவத்தையும் கல்வியையும் யாராலும் பிரித்து பார்க்க முடியாது. அவை இரண்டும் இரண்டுற கலந்து காணப்படுகிறது. இந்திய தேசத்திற்கு வந்த மிஷனரிகள் கிறிஸ்தவத்தை அவர்கள் பரப்புவது மட்டுமே குறிக்கோள் என்று இல்லாதபடிக்கு, இந்திய தேசத்தின் மக்களுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கல்வியின் அவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை, அநேக பணிகளை அவர்கள் செய்தார்கள் என்பதை இன்றளவும் கூட நாம் அநேக சரித்திர ஆராய்ச்சி மற்றும் வரலாற்று ஆதாரங்களின் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றளவும் கூட மக்களின் மனநிலையில இருப்பது, கிறிஸ்தவ கல்வி நிறுவனம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒழுக்கம் இருக்கும், கல்வி இருக்கும், சிறந்த ஞானத்தை அவர்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுப்பார்கள் என்கிற ஒரு கருத்து சமுதாயத்திலே காணப்படுவதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு சில இடங்களிலே ஒரு சில தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கூட கிறிஸ்தவ நிறுவனங்கள் என்பது சிறந்த கல்விக்கும், சிறந்த ஞானத்திற்கும், சிறந்த ஒழுக்கத்திற்கும் பெயர் போன ஒரு ஸ்தாபனங்களாக இன்றளவும் கூட திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயமோ, மாநிலமோ, இல்லை தேசமோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கிய பங்கு என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆசிரியர் பணியானது ஒரு உன்னத பணி. இதனை இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய ஊழிய காலங்களில தன்னை ஒரு ஆசிரியராக தம்முடைய மக்களுக்கும், ஜனங்களுக்கும், சீடர்களுக்கும் காட்டிக்கொண்டார். அநேக காரியங்களை கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆசிரியராக அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். ஏனென்று சொன்னால், ஆசிரியரின் பணி என்பது அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு அதன்படி செய்து காட்ட வேண்டும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவர்களுக்கு அதனை உறுதிப்படுத்தினார். எந்த காரியமும் கேட்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு அதனை செய்ய வேண்டும், அதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலங்களில் அவர் அதனை உறுதிப்படுத்தி காட்டினார். இயேசு கிறிஸ்து மரித்ததற்கான காரணம் தான் கற்றுக் கொடுத்தவைகளை அவர் செய்து காட்டினபடினாலே. இயேசு கிறிஸ்து தமக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை மன்னித்ததற்கு காரணம் அவர் கற்றுக் கொடுத்ததை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக. இதுதான் உண்மையான ஒரு ஆசிரியத்துவம். ஆசிரியத்துவம் என்பது காரியங்களை கற்றுக் கொடுப்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு அவைகளை வாழ்க்கையின் வழியாக அதனை பயன்படுத்தி ஜனங்கள் அதனை குறித்து உபயோகப்படுத்தும்படியாக, அவர்கள் வாழ்க்கையிலே அதனை பயன்படுத்தும்படியாக அந்த காரியங்கள் அமைய வேண்டும் என்பதுதான் உண்மையான கற்றுக் கொடுத்தல், என்பதுதான் உண்மையான ஆசிரியத்துவம் என்பதை கிறிஸ்து உறுதிப்படுத்தி காட்டினார்.
பரிசுத்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 31 வசனம் முதல் 44ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கும் பொழுது அதில் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மிகவும் அதிகாரம் உள்ளவராக அவர் ஜனங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் ஜனங்களுக்கு போதித்தார். அதனைத் தொடர்ந்து வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவானவர் அநேக வியாதிகளை அவர் நீக்கினவராகவும் அநேக பொல்லாத பிசாசுகள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு பயந்து ஓடினதாகவும் பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அதிகாரம் உள்ளவராக அவர் போதித்தபடினாலே, அதே காரியங்களை அவர் செய்தும் காட்டினபடினாலே, அவர் சிறந்த ஒரு ஆசிரியர் மட்டுமல்லாதபடிக்கு அதனை செய்து காட்டின ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தபடினாலே அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் மிகுந்ததாக காணப்பட்டது. அவருடைய வார்த்தையை கேட்டு பிசாசுகள் ஓடியதாகவும் அநேக வியாதிகள் குணமானதாகவும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறதன்படி மனிதர்கள் காரியங்களை கேட்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு அவைகளை சரியாய் செய்யும் பொழுது மட்டுமே அந்த காரியங்கள் முழுமையடைகின்றன என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை எதன் மீது கட்டுகிறான்? அவன் கற்பாறையின் மீது கட்டுகிறவனாக காணப்பட்டால் மட்டுமே, அவன் தான் கேட்டுக்கொண்ட சத்தியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினால் மட்டுமே அவைகள் முழுமையடைகிறது. அதுதான் ஞானம் என்பதை கிறிஸ்து நமக்கு உறுதிப்படுத்தி காட்டுகிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் ஞானி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஆலோசனை கொடுக்கும் பொழுது, என் மகனே, நீ ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அதன் வழியாக நீ அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களை பெறலாம் என்று சொல்லி அவர் காட்டுகிறார். ஞானம் மற்றும் புத்தி, நாலேஜ் அண்ட் விஸ்டம், இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையானது. நாலேஜை நாம் அநேக காரியங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானத்தை அவைகளை நாம் செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் எவ்வளவுதான் படித்து தன்னுடைய அறிவை அவன் வளர்த்து கொண்டாலும் கூட அவைகளை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், சரியான ஞானத்தோடு தன்னுடைய புத்தியை அவன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அது வீணான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் மிகச்சிறந்த கல்வியாளனாக காணப்பட்டாலும் கூட, கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து அவன் கற்றுக்கொண்டாலும் கூட அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, அதன் பிறகுதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு பொருளுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. இன்று அநேக மக்கள் தங்களுடைய கல்வியை குறித்து, தங்களுடைய மேன்மையை குறித்து பெருமை பாராட்டி கொண்டாலும் கூட, எனக்கு பிரியமானவர்களே, கடவுள் அந்த இடத்திலே செயல்படவில்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படவில்லை என்று சொன்னால், அவருடைய கல்வியும் அவருடைய படித்த அத்தனை புத்தியும் அது வீணாய் போகிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டால் மட்டுமே அந்த ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனைத்தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் காரியங்களை கேட்பதோடு கூட மட்டுமல்லாதபடிக்கு அவைகளை சரியாய் செய்கிறவர்களாக காணப்படுங்கள் என்று சொல்லி தேவ மனிதன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் அநேக வேளைகளிலே கேட்டாலும் கூட அவைகளை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்கிற ஒரு புதிய தீர்மானத்தை இந்த நாளிலே கூட நாம் எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவை போல அநேகருக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து அதனை நாமும் செய்து ஜனங்கள் அதனை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாக நாம் வாழ்ந்தும் காட்டி அதன்படி செய்யும் பொழுது மட்டுமே கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அவர் நமக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கிறிஸ்துவை போல வாழ்ந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாளிலே இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமென்.